தாவேகா நடத்திய கரூரில் தாவேகா நடத்திய பரப்புரையில் 40 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இதை எப்படி எங்கள்கிட்ட பேசுகிறதே எங்களால் முடியல. ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே கூடாது. எப்படி அந்த உறவினர்களுக்கும் அந்த தாய்க்கோ தந்தைக்கோ கணவருக்கோ குழந்தைகளுக்கோ எப்படி எங்களால் ஆறுதல் சொல்ல தெரியல. எங்களுக்கு மனம் உருகி தான் நாங்கள் இந்த வீடியோவே பதிவிடுறோம். அந்த உயிரை இழந்த அந்த குடும்பத்தினர் எப்படி இதுலேருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாவேகாவும் இதை எப்படி விஜயோ தாவேகாவோ இதை எப்படி கடந்து போகிறாங்க, இந்த வலியை எப்படி தாங்க போகிறாங்கன்னு நினச்சாலே இன்னும் வலி ரொம்ப நெஞ்சு வேதனையமா இருக்கு. சரி, இந்த நேரத்தில் நம்ம சில கேள்விகள் அரசாங்கத்தை நோக்கி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த உயிரிழப்புக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பேச வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த கொடுமையான நிகழ்வு எப்படியாவது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும், நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். முழு தவறையுமே கொண்டு போய் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கோ தாவேகாவுக்கோ நம்ம வச்சிட முடியாது. பல கேள்விகள் நம்ம அரசாங்கத்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள், பல கேள்விகள் இருக்குது. அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த பரப்புரைன்றது. அப்போ நீங்க தான் பர்மிஷன் கொடுக்குறீங்க. அதாவது ஆமா, முதலமைச்சர் அவர் தான் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல இருக்காரு. ஆமா, விஜய் பாதுகாப்பு கேட்குற இடத்துல தான் இருக்காரு. ஆமா, கேட்குற இடத்துல தான் நீங்க தான் பர்மிஷன் கொடுக்குறீங்க. அப்போ இந்த நிகழ்வு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அங்கே இருக்க காவல்துறையோட கடமை தான். அது தாவேகாவோட பரப்புரையா இருந்தாலும், அதிமுகவோட பரப்புரையா இருந்தாலும், பிஜேபியோட பரப்புரையா இருந்தாலும், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாதுகாப்புல மக்கள் பாதுகாவலங்க முதலமைச்சரோட கடமை தான். அதே போல காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் நாங்கள் வீட்டில் உட்காந்து இருந்தாலும் சரி, நாங்கள் வெளியே போனாலும் சரி, நாங்கள் தாவேகாவோட மாநாட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நாம் தமிழோட மாநாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலுமே சரி ஒரு நம்பிக்கைன்றது அவங்க நம்பி தான் நம்ம போகிறோம். ஆமாம், எங்களுக்கு பாதுகாப்பு யார் தரணும்னா காவல்துறை தான் தரணும். இல்லை நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம், ஆனால் இவங்க பல விதிமுறைகளை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பல விதிமுறைகளை இவங்க மீறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் 10,000 பேருக்கு தான் அங்கே அனுமதிச்சிருக்கோம். அனுமதியை தாண்டி பலாயிரம் கணக்கான மக்கள் அங்கே கூடுறதுனால தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னு சொல்றீங்க. சரி, நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ 10,000 பேர் தாண்டி விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்றீங்க. 10,000 பேரை தாண்டி கூட்டம் சேர்ந்ததுனால விதிமீறல் நடந்தது அப்படின்றீங்க. 10,000 பேர் தாண்டி எப்போ அந்த இடத்துல கூட்டினாங்க? எந்த டைம் 10,000 பேர் ரீச் ஆச்சு? 12 மணி 1 மணிக்கே 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வந்துட்டாங்கன்னு தெரியுதுல்ல. அப்பயே விதிமீறல் நடந்திருக்கு இல்ல, அப்பயே விதிமீறல் நடந்துருச்சுல. ஸோ அப்பயே தடுத்து நிறுத்திக்கணும் அந்த பிரச்சாரத்தை. நீங்க 10,000 பேருக்கு தானே சார் பர்மிஷன் வாங்கினீங்க. இப்போ 30,000 பேர் கூட்டிட்டாங்க சார். இங்க 30,000 பேருக்கு 30,000 பேர் கெப்பாசிட்டி இங்க இந்த இடம் இந்த பிளேஸ் தாங்காது. நீங்க பரப்புரையை நிறுத்துங்க சார். உங்களுக்கு அடுத்த வேற 200 நாள்ல நீங்க பரப்புரை வச்சுக்கோங்க, நாங்க வேற பிளேஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒதுக்கி தரோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும்ல. ஒரு காவல்துறை சொல்லியிருக்கணும்ல. கண்டிப்பா சொல்லியிருக்கணும். 1 மணிக்கு 30,000 கிட்ட அந்த இடத்துல ஆட்கள் சேர்ந்துட்டாங்க. அப்பயே விதிமுறைகள் நடந்துருச்சு இல்ல. 1 மணிக்கே வந்துட்டாங்கன்னா அப்ப இன்னும் டைம் இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்கன்றது ஒரு கெஸ் அது பண்ணிருக்கணும் அவங்க. இல்ல, இப்பயே 30,000 பேர் வந்திருக்காங்க, விஜய் வரும்போது எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி அப்பயே நிறுத்திடுங்க சார். நீங்க 10,000 பேருக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்திருக்கிறது இத்தனை பேர், அங்க கெப்பாசிட்டி தாங்காது சார், அந்த பிளேஸோட கெப்பாசிட்டி தாங்காது சார், எதனா அசம்பாவிதம் நடந்துரும், நீங்க நிறுத்துங்க, நாங்க உங்களுக்கு வேற பிளேஸ் தரோம், நீங்க 200 நாள் பரப்புரை வச்சிருக்கீங்கன்னு அப்பயே சொல்லியிருக்கணும்ல. இல்ல, அங்க விதிமீறல் சொல்லிருக்கணும், இல்லைன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும். அங்க விதிமீறல் நடந்து பல பேர்கள் இறந்த பிறகுதான் நீங்க உங்களுக்கு தெரியுது அங்க விதிமீறல் நடந்திருக்குன்ட்டு. பார்த்தாலே தெரியுது சார், அங்க 10,000 பேர் தாண்டி இருக்காங்க. நீங்க முன்னாடி நிறுத்திருக்கணும் சார். உயிர் தான் சார் முக்கியம், மக்களோட உயிர் தான் சார் முக்கியம். அப்பயே நீங்க நிறுத்திருக்கணும் காவல்துறை. அது உங்க கடமை இல்லையா? ஸோ விஜய்க்கு எப்படி சார் தெரியும்? நம்ம ஆல்ரெடி அவர் ஒரு பிரச்சாரத்துல இருக்காரு, அது முடிச்சுட்டு இதுக்கு வராரு. அவர் டிராவல்ல இருக்காரு, ஒரு பிரச்சாரத்துல இருக்காரு, முடிச்சுட்டு இங்க வரப்போறாரு. இங்க எவ்வளவு கூட்டு சேர்ந்துருக்குன்னு விஜய்க்கு எப்படி தெரியும்? ஆனா அங்க பாதுகாப்புல இருக்க காவல்துறைக்கு தெரியும்ல, இங்க தாண்டிட்டாங்க, இது இந்த கெப்பாசிட்டி இங்க தாங்காதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, அவங்க கேட்டது ஜங்ஷன், அதாவது ரைட் ஹவுஸ் ஜங்ஷன் கேட்டுருக்காங்க. அவங்க அதான் 4 சைடு இருக்க மாதிரி, 4 பக்கம் ரோடு இருக்கும் சார். நல்ல காற்று இருக்கும், 4 பக்கம் பிரிஞ்சு. ஆமா, கொஞ்சம் ஸ்பேசியஸான பகுதி. ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வந்தா இன்னொரு பக்கமா போயிடலாம், இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸ் வந்தா இன்னொரு பக்கமா போயிடலாம். 4 பக்கமும் ரோடு இருக்குது. இல்ல, எனக்கு கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு, நான் வெளியே போகணும்னு நினைச்சா அவங்க 4 பக்கத்துல 4 சாலையில ஏதோ ஒரு பக்கம் போயிருப்பாங்க வெளியே. நீங்க கொடுத்த சாலை
ஒரு வாகனம் இப்படி போகலாம், ஒரு வாகனம் அப்புறம் நடுவில் வந்து மீடியேட்டர் இருக்கும், ஒரு வாகனம் இப்படி வரலாம். நீங்க கொடுத்த பர்மிஷன் கொடுத்த இடம் அவ்வளவுதான் அந்த இடமே. ஒரு ரோட்ல விஜயோட வாகனம் நின்றுச்சு, இன்னொரு பக்கம் தான் போயிட்டு வர்றதுக்கு அந்த இடத்துல மக்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. ஆமா, நீங்க 4 மூலை ஜங்ஷன் கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க 4 பக்கமும் ஏதோ ஒரு பக்கத்துல மக்கள் கூட்ட நெரிசல் ஏற்படும் போது ஏதோ ஒரு பக்கம் அவங்களால முடியாத காரணத்துல அவங்க வெளியே போயிருப்பாங்க. வாகனம் வந்துட்டு செல்றதுக்கும் ஆம்புலன்ஸ் வந்துட்டு செல்றதுக்கும் வசதியா இருந்திருக்கும். அந்த இடம் கொஞ்சம் ஸ்பேசியஸாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலினுக்கு அங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒன்றும் பர்மிஷன் கொடுக்க முடியாத இடம்லாம் கிடையாது, ஆல்ரெடி நிகழ்ச்சி நடந்திருக்கு. அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அவருக்கு அவ்வளவு கூட்டம் வருமானு தெரியல, ஆனா அவருக்கே கொடுத்துருக்கீங்க. ஆனா விஜய்க்கு ஒரு மக்கள் சக்தி உள்ள ஒரு ஆள் எவ்வளவு கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு குறுகலான இடத்த எதுக்கு கொடுத்துருக்கீங்க, எதுக்கு கொடுத்தீங்க? விஜய் வந்து இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, நாங்க கேட்ட இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஒரு குறுகலான இடத்த கொடுக்குறாங்க, அது வசதியா இல்லைன்ட்டு. மக்கள் நிக்கிறதுக்கு கூட நீங்க இடம் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லியிருக்காரு. அது வசதியா இல்லைன்னு விஜய் இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்திலே சொல்லியிருக்கிறாரு, பரப்புரையிலே சொல்லியிருக்காரு. ஸோ அதே போலதான் நீங்க நெருக்கலான இடத்த கொடுத்துருக்கீங்க. ஒரே ரோடு, அதுல ஒரு ரோட்ல விஜயோட வாகனம் நின்றுச்சுன்னா ஒரு பக்கம் தான் வாகனம் வந்துட்டு போகும். ஓகேங்களா? குறுகலான இடம். ஓகேங்களா? அதுதான் முதல்ல முக்கியமான காரணமே. என்னன்னா இந்த வந்து துயர சம்பவத்துக்கு முதல் முக்கிய காரணமே அந்த இடம் தான். நீங்க இதுக்கு முன்னாடி விஜயோட இது வந்து முதல் பரப்புரை இல்லை விஜய்க்கு. திருச்சியில் நடந்திருக்கிறாரு, நாகப்பட்டினத்துல நடத்திருக்கிறாரு. இது வந்து முதல் பரப்புரை இல்லை. அதாவது திருச்சிக்கு அவர் வரும்போதே எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு எவ்வளவு கூட்டம் விஜய்க்கு வரும்ட்டு ஒரு கணிப்பு உங்களுக்கு இருந்திருக்குல்ல. அப்போ அவ்வளவு கூட்டத்தை எப்படி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சமாளிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க விஜயோட முதல் பரப்புரை இல்லை இது. இது விஜயோட 3வது வார 6வது பரப்புரை, கிட்டத்தட்ட 6வது பரப்புரைன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? விஜய் வந்து அவங்க ஒரு வந்து பேசுற ஆரம்பிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு மக்கள் கூடியிருக்கிற இடத்துல எப்படி சார் ஒரு பவர் சப்ளை வந்து கட் ஆகும்? இது கரண்ட் கட் ஆகும் ஒரு இந்த ஆட்சிக்கு ஒரு அவமானமா பாக்குறோம் நாங்க. எப்படி சார் கரண்ட் கட் ஆகும்? அந்த கரண்ட் கட் ஆயிருக்கிற சில நொடிகள்ல அந்த கூட்டத்துல யாரோ ஒரு சமூக விரோதி யாரோ ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாலோ, சும்மா ஒரு கர்ச்சிப்ல சும்மா ஒரு மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணி மூஞ்சில வச்சுட்டாலோ, நகையை திருட்டாலோ, குழந்தைய திருட்டாலோ எப்படி சார் தெரியும்? இதெல்லாம் நடந்திருக்கும்னு நான் சொல்லலை. என்ன வேணா அசம்பாவிதம் நடக்கலாம் சார். அது எப்படி சார் ஆயிரக்கணக்கான மக்கள் குடிக்கிற ஒரு இடத்துல எப்படி கரண்ட் கட் ஆகும்? ஸோ விஜய்க்கு வந்து அங்கே பேசுறதுக்கு முன்னாடி கரண்ட் கட் ஆகிருக்குது. கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறம் விஜயோட மைக்கு திருப்பி கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுது. கரண்ட் ஒரு சில நொடிகள்லேயே வந்துடுது, கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுது. அப்போ விஜய் பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய ஆடியோ வந்து சரியா நமக்கு கேட்கல. அதனாலதான் மக்கள் வந்து விஜய் கிட்டக்க போயிருக்கிறாங்க. அவர் பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போயிருக்கிறாங்க. அப்படி கிட்ட போகும்போதுதான் கூட்ட நெரிசலே ஆரம்பிச்சிருக்கு. அது வரையும் விலகி நின்றுட்டு இருந்தவங்க விஜய் பேசுறது கேட்கலன்னு கிட்டக்க போயிருக்கிறாங்க. கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குது. அப்போ யாரோ ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க, யாரோ 2 பேர் மயக்கம் போட்டு விழும்போது நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா இட பிரச்சனை இருக்குதாங்க அப்படின்ட்டு, இட நெரிசல்ட்டு விஜய் வாகனம் ஒரு ரோட்ல நிக்குது, இன்னொரு ரோட்ல தான் வந்து மக்கள் நிக்கிறாங்க. ஸோ அந்த ரோட்ல தான் ஆம்புலன்ஸ் வந்து அவங்க மயக்கம் போட்ட 2 பேரை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி விடுறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல திருப்பி வந்து இன்னும் நெரிசல் அழுத்தம் ஏற்படுது. மக்களோட அழுத்தம் ஏற்படுது. அவங்க வந்து அவங்க ஆல்ரெடி மயக்கம் போட்ட 2 பேரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போகிறதுக்குள்ள இன்னும் 2 பேர் மயக்கம் போடுறாங்க. அப்ப திருப்பி 2 ஆம்புலன்ஸ் வருது. ஸோ ஆம்புலன்ஸ் வழி விடுறதுக்கு மக்கள் நெருக்குறாங்க. அது ஆம்புலன்ஸ் ஒரு ரெண்டு வாகனம் போறக்கூடிய வழி தான் சார். அது ஒரு வாகனத்துல விஜய் வாகனம் நிக்குது, விஜயோட பிரச்சார வாகனம் நிக்குது. இன்னொரு பக்கம் தான் ஆம்புலன்ஸ் வருது அந்த இடத்துல. ஆமா, இன்னொரு பக்கம் தான் ஆம்புலன்ஸ் போகும். ஆனா அந்த இடம் தான் மக்கள் நிக்கிறதுக்கான இடம்னா அப்போ கூட்ட நெரிசல் ஏற்படாதா சார்? இதுக்குதான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, லைட் ஹவுஸ் கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் வாகனம் வந்தாலும், ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வந்தாலும் இன்னொரு பக்கமா போயிடும். இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸ் வந்தா கூட மக்கள் ஒரு பக்கமா வந்துருவாங்க. அதுக்குதான் சார் கொஞ்சம் வைடான ஸ்பேஸா கேட்டாங்க. 4 ரோடு பிரியிற ரோடா கேட்டாங்க. 4 பக்கமும் சாலை இருக்கும். ஏதோ பக்கம் ஆம்புலன்ஸ் வண்டி வந்து ஏதோ ஒரு பக்கம் போயிடும். ஏன்னா காலையில இருந்து வெயில நிக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் தான் ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகணும். இதே நல்ல வேலை 2 ஆம்புலன்ஸும் ஒரே பாதையில வரல. அது இன்னும் வந்து நின்றுக்கும். ஆமா, அப்படியே நின்றுக்கும். குழந்தைகளுக்கு அங்க அனுமதி இல்லைன்ட்டு காவல்துறையும் சொல்லியிருக்கு. தாவேகா சார்பிலையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு, கர்ப்பிணி பெண்கள் சொல்லியிருக்காரு, தனியாவே சொல்லியிருக்காரு. கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க, அப்புறம் உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க வராதிங்கன்ட்டு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதை தாண்டியும் காவல்துறை அறிவுறுத்தலை தாண்டியும்
தாவேகா பரப்புரைக்கு சில பேர் வந்திருக்கிறாங்க. காலையிலேயே நம்ம வந்து பார்த்தோம், நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்தோம். ஸோ குழந்தைங்களை இங்கிலேருந்து அப்புறப்படுத்துங்கன்ட்டு மைக்கில் வந்து காவல்துறை அறிவுறுத்தினாங்களா, இல்லை அவங்கள வந்து வெளியேற்றதுக்கான எந்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க காவல்துறை? அவங்க வந்து அலோடு கிடையாது இல்ல, அதுக்கான நடவடிக்கை யார் எடுத்திருக்கணும்? காவல்துறை தானே. வெளியேற்றுங்க, வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க சார், குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடாது, கூட்டிட்டு வரக்கூடாது, நீங்க வெளியே போங்க சார் சொல்லியிருக்கணும். இப்போ காவல்துறை சொல்லியிருக்கணும். அவங்க கேட்கலன்னா நீங்க வெளியே ஏற்றிருக்கணும். அதுக்கான போலீஸ் பஸ் வர வச்சு நீங்க வெளியே ஏற்றிருக்கணும். அவங்க 10,000 பேருக்கு தான் சார் அனுமதி அப்படின்றீங்க நீங்க. அப்போ அது குறுகலான ரோடு, வேற எந்த பக்கமும் வண்டி வந்துட்டு போறதுக்கான வழி இல்லை அப்படின்ற போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த பக்கம் ஒரு பேரிகார்டு போட்டு அங்க பக்கம் பேரிகார்டு போட்டு அடைச்சி அங்க ஒரு 100 போலீஸ், இந்த பக்கம் பேரிகார்டு போட்டு இங்க ஒரு 100 போலீஸ் நிறுத்திட்டு நீங்க 10,000 பேர் தான் உள்ள விட்டுருக்கணும். நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 10,000 பேர் தான் அனுமதினா, அப்ப அதுக்கு மேல வந்து ஆபத்து தெரிஞ்சிருக்குது. அப்ப நீங்க 10,000 பேர் தான் அனுமதிச்சிருங்க. அதுக்கு மேல ஒருத்தர் கூட அங்க வந்திருக்க கூடாது, அனுமதிச்சிருக்க கூடாது சார். நீங்க இல்ல, நீங்க முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பேசின மாதிரி தான் 10,000 பேருக்கு தான் அனுமதின்ற போது அங்க ஒண்ணு அந்த நிகழ்ச்சியை நிறுத்தி இருக்கணும்னு நம்ம சொன்னோம். இல்ல ரெண்டாவது அந்த நிகழ்ச்சி நிறுத்த முடியாது சார், எங்களுக்கு இந்த சைட்ல இருந்து பிரஷர் வரும்ன்ற போது பாதுகாப்பு போலீஸ் 10,000 பேருக்கு அவர் சொல்றாரு, டிஐஜி சொல்றாரு, சார் 10,000 பேருக்கு 500 பேர் கரெக்டா இருக்கும் தான் சார் அமைச்சு வச்சோம், அதிகமா ஆட்கள் வந்துட்டாங்கன்றாங்க. எப்ப அதிகமா ஆட்கள் வந்தாங்க? மதியமே வந்துட்டாங்க. அப்ப மதியமே இன்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்ட்ரா போலீஸ் போஸ்ட் வர வைக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அங்க பாதுகாப்புல இருக்கிற உயர் காவல் அதிகாரிக்கு தானே அந்த பொறுப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணிக்கணும், சார் நம்ம எதிர்பார்த்ததோட கூட்டம் அதிகமா வந்துட்டாங்க சார், நம்ம பர்மிஷன் கொடுத்ததோட கூட்டம் அதிகமா வந்துட்டாங்க சார், எதனா அசம்பாவிதம் நடத்துடும் சார், நீங்க போலீஸ் போஸ்ட் எக்ஸ்ட்ரா கொண்டு வாங்க சார், 2000 பேர் 3000 பேர் கொண்டு வாங்க சார், கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது சார், 500 பேரால நீங்க சொல்லிருக்கணும்ல. நீங்க போலீஸ் போஸ்ட் வர வச்சிருக்கீங்க. ஏன்னா திடீர்னு வந்து 20,000 பேர் வர மாட்டாங்க, அவங்க வரதுல ஒருத்தர் தான் வருவாங்க, அதே கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரியும் சார், 11-12 மணிக்கே வந்து கூட்டம் அவ்வளவு ஏறிடுச்சு, அந்த இடம் தாங்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போலீஸ் போஸ்ட் வச்சு உங்களுக்கு கலைச்சிருக்கணும், இல்ல எக்ஸ்ட்ரா போலீஸ் போஸ்ட் வர வச்சு நீங்க பேக்கப் போலீஸோட ஃபர்ஸ்ட் வந்துருக்கணும், பேக்கப்போட வந்துருக்கணும், இவங்க தயாரா வந்துருக்கணும். 10,000 பேர் வராங்கன்னா எப்படியும் அதிகமா தான் வருவாங்க சொல்லிட்டு நீங்க பேக்கப் வந்துருக்கணும். 500 பேர் மேலேயே கணக்கு 500 சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 300-400 பேர் நீங்க பேக்கப் வச்சிருக்கணும், ரெடியா போன் பண்ணி வர வைக்கிற மாதிரி. இல்ல அவ்வளவு கூட்டத்துக்கு பத்தாது, 500 பேர் இல்ல 200-300 பேருக்கு பத்தாது, ஆயிரக்கணக்கான காவல்துறைகள் தேவைப்படுறாங்க. சரி, நாங்க என்ன கேட்கிறோம்னா, உளவுத்துறைக்கு வந்து முன்னாடியே தெரியாதா, முன்கூட்டியே தெரியாதா? அவங்க திருச்சியில பாத்துருக்காங்க, திருவாரூர்ல பாத்துருக்காங்க, நாகப்பட்டினத்துல பாத்துக்கிறாங்க, விஜய்க்கு இவ்வளவு கிரௌடு வரும்னு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியாதா இந்த சாலை பத்தாதுன்னு, 500 போலீஸ் பத்தாதுன்னு உளவுத்துறைக்கு தெரியாதா? சாதாரண ஒரு தனிநபருக்கே தெரியும், விஜயோட பொதுமக்கள்ல யாருக்கு தெரிஞ்சாலே தெரியும். ஆமா, அப்படிங்கும்போது நீங்க வந்து எச்சரிக்கை பண்ற இடத்துல இருக்கிறீங்க. இந்த மாதிரி பாதுகாப்புறதுல உளவுத்துறையோட வேலை, உளவுத்துறைக்கு இதுதான் சார் வேலை. விஜய் யாரு எங்க கூட்டம் கூட்டினாலும் அதை வந்து கட்டுப்படுத்ததான் அவங்களோட வேலையே. அப்ப அவங்களுக்கு தெரியுமில்ல, இங்க கரூர்ல இங்க நடக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு இந்த சாலை பத்தாது, இந்த 500 போலீஸ் பத்தாதுன்னு உளவுத்துறைக்கு தெரியும்ல சார். உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப எதனா அசம்பாவிதம் நடக்கட்டும், நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம், பேசிக்கலாம், பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் விஜய் கூட யோசிச்சிருக்கலாம். தெரியல சார் எங்களுக்கு என்னன்னு. திமுக சார்ந்த சில யூடியூபர்ஸ் கேள்வி கேட்கிறாங்க, சரி சார் காவல்துறையில நீங்க வந்து உங்க தொண்டர்களை வச்சு கட்டுப்படுத்திக்கலாம்ல கூட்டத்தை அப்படின்னு கேக்குறீங்களே, ஒரு குறுகலான இடத்துல 10,000 பேர் தான் அங்க நிக்க முடியுன்ற இடத்துல லட்சக்கணக்கான பேர் கூடிட்டாங்க. அங்க ஒரு ட்ரெயின்டு போலீஸ் ஆபீசராலேயே வந்து கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், அதுக்கு வந்து ஒரு ட்ரெயின்டு போலீஸ் ஃபோர்ஸே தேவைப்படுது. அதாவது ஒரு ட்ரெயின்டு போலீஸ் ஆபீசர் ஃபோர்ஸே தேவைப்படுது. பல ஆயிரம் போலீஸ்கள் அங்க தேவைப்படுறாங்க. அதாவது மக்களை கட்டுப்படுத்துறதுக்காகவே படிச்சு பயிற்சி எடுத்த போலீஸே பல பேர் தேவைப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில எப்படி சாதாரண தொண்டனால அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் நீங்க பேசுறீங்க? அவனால என்ன தண்ணீர் கொடுக்க முடியும், உணவு கொடுக்க முடியும், இப்படி போங்க வாங்கன்னு சொல்ல முடியும், அவ்வளவுதான் சார். அவன் வந்து அதுக்குன்னு தனியா வந்து ட்ரெயின் பண்ணல. ஆல்ரெடி அவங்க மேல பயமும் இருக்காது. போலீஸ் காக்கி சட்டை போட்டு ஒருத்தர் சொல்றதுக்கும் வெள்ளை சட்டை போட்டு தொண்டர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா போலீஸ்காரங்க வந்து ட்ரெயின்டு பர்சன், அவங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க தான் வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். சாதாரண தொண்டரால பண்ண முடியாது சார். அவ்வளவு குறுகலான இடத்துல அத்தனை கணக்கான பேரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது தொண்டரால. நீங்க கேள்வி கேட்கறீங்களே, போலீஸ் விட்டுருங்க, தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்திக்கலாமேன்றீங்க. எப்படி வந்து ட்ரெயின் பர்சன், ஒரு அன்ட்ரெயின் பர்சன் எவ்வளவு அவ்வளவு பெரிய கிரௌட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க பேசுறீங்க? சொல்ற மாதிரிலாம் இல்ல. தாவேகா தலைவரையும் அங்க இருக்க தொண்டர்கள் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய வேலையே இவங்களோட வேலை தான். ஆமா, இவங்களால அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, மத்தவங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ம வந்து ஆல்ரெடி விதிமீறல் நடந்திருக்குது, ஒண்ணு நிறுத்தி இருக்கணும், இல்ல அவங்கள வந்து அந்த பைபாஸ் பிரிட்ஜுக்கிட்டே விஜய் வண்டி நிறுத்தி சார் நீங்க இங்கேயே பேசிட்டு போயிடுங்க சார்,
உள்ள வந்து உங்க வாகனம் போய் அங்க கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது சார் நீங்க சொல்லி அங்கேயே பரப்புரையை பேச வச்சு போக அனுப்பியிருக்கணும், திருப்பி அனுப்பியிருக்கணும். விஜய் பின்னாடியோ முன்னாடியோ வந்த கூட்டமும் அங்க ஆல்ரெடி காத்துட்டு இருந்த கூட்டமும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் இணைஞ்சிட்டாங்க, ஒன்னா வந்து அந்த சேர்ந்துருச்சு. காவல்துறைக்கு தெரியும் விஜய் பின்னாடி இவ்வளவு பெரிய க்ரௌடு இருக்குது, அங்க வந்துகிட்டு இருக்காங்க, விஜய் கூடயே வாகனத்துல வந்துகிட்டு இருக்காங்க, அங்க ஆல்ரெடி இவ்வளவு க்ரௌடு இருக்குது. விஜய் வந்தாங்கன்னா அவங்களும் இவங்களோட ஜாயிண்ட் ஆகும்போது இந்த பெரிய அபசம்பவம் எதுனா நடந்துரும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடணும். இங்க இருக்கிறவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்கணும், இல்ல வரவங்களையா தடுத்து நிறுத்திருக்கணும். ஆமா, அதாவது இதுக்கான அடிப்படை பிரச்சனை என்னன்னா, ஸ்டார்டிங்ல வந்து விஜய் வந்து பனையூர்ல அரசியல் பண்றாரு, அவர் வந்து பனையூர் விட்டு வெளியே வர சொல்லுங்க, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? திமுக காரங்களும் உதயநிதி ஸ்டாலினும் பல தலைவர்களும் சொன்னாங்க. சரி, இப்போ வந்து விஜய் வந்து மக்களை சந்திக்க வந்துட்டாரு. ஸோ அந்த மக்கள் சந்திப்புல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கு தானே இருக்குது. அவர் வந்து ஒரு அரசியல் தலைவரா ஒரு இடத்துக்கு வராருன்னா அங்க காவல்துறை தான் அந்த இடத்துக்கு வந்து விஜய்க்கும் சரி அங்க இருக்க பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு தரணும். விஜய் நாங்க திரும்ப திரும்ப என்ன சொன்னோம்னா, விஜய் வந்தாருன்னா ஒரு ஹியூஜ் க்ரௌடு வரும், அது கட்டுப்படுத்த முடியாது சார் சொன்னோம். சும்மா பனையூர்ல உட்காந்துட்டே திரும்ப சொல்லாதீங்க சார், என்ன க்ரௌடு அப்படி வந்துட போகுது அப்படின்லாம் கேட்டாங்க. வர சொல்லுங்க, வெளியே வர சொல்லுங்க சார், விஜய் ஃபர்ஸ்ட் பனையூர் பணியார வெளியே வர சொல்லுங்க சார், வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. விஜய் வெளியே வந்தா கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வரும் சார் அப்படின்னா கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. இவங்க யாரு? இதே திமுக அரசாங்கம் தான் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்க. எதுக்கு தூய்மை பணியாளர்களை வந்து கூப்பிட்டு பேசுறீங்க? நீங்க இங்க போராட்ட காலத்துக்கு வர வேண்டியதானே சார்? நீங்க சார் நாங்க போராட்ட காலத்துக்கு வந்தா அந்த போராட்டம் பண்றவங்களுக்கு அங்க ஒரு பெரிய க்ரௌடு வரும், அதனால வந்து இந்த அரசாங்கம் அவங்கள வந்து போராட்டம் பண்றவங்களை அப்புறப்படுத்துறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதனாலதான் சார் நாங்கள் கூப்பிட்டு எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம். நாங்கள் வந்தால் அங்கே பெரிய க்ரௌடு ஏற்பட்டு எதனா அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னோம். சார் அதே திரும்ப அதே சொல்லாதீங்க, என்ன சார் க்ரௌடு வந்துட போகுது பெருசா, நீங்கள் வாங்க சார், களத்துக்கு வாங்க சார். நீங்கள் சரி பிரச்சாரத்துக்கு வந்தார் இல்லை, அதுக்கான வாங்க வெளியே வர சொல்லுங்க, வெளியே வாங்கன்னீங்களே, இன்னைக்கு வந்துட்டார்ல விஜய், உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சிச்சா பொதுமக்களுக்கு? அதாவது பரப்புரை முடிச்சு விட்டு அசம்பாவிதம் நடந்தும் விஜய் சென்னை வந்து விட்டார். சென்னையில் இருந்த முதலமைச்சர் வந்து கரூர் சென்று விட்டார் மக்களை வாக்க அப்படின்றீங்க சார். நீங்க தான் சார் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க தான் மக்களுக்கு பொறுப்பு. அங்க அவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கவே கூடாது சார், அது நடக்காம தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் சார் இருக்கு, தமிழக அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அது யாரோட நிகழ்ச்சியா இருக்கட்டும், உங்களை விமர்சிக்கிற எதிர்கட்சியோட நிகழ்ச்சியா இருக்கட்டும் சார், அங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும். ஆளுங்கட்சியான முதலமைச்சர் நினைச்சிருந்தா 100% தடுத்திருக்கலாம், அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம் சார். நீங்க தடுக்காம விட்டுட்டீங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்பாடும் செய்து கொடுக்க வேண்டியதும் இந்த அரசாங்கத்தோட கடமை தான். கடமை செய்யதான் நீங்க போறீங்க, அதை எதுக்கு சார் அரசியல் ஆக்குறீங்க? சேனல்ல பாதிக்கப்பட்டவங்களா அதை போய் அதுதான் உங்களுடைய கடமை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே கூடாது, அதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. தடுக்காம விட்டுட்டீங்க, தவற விட்டுட்டீங்க. அப்போ வந்து அதுக்கான அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மற்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது உங்களோட கடமை தான். ஆனா இதை நீங்க அரசியல் ஆக்குறீங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாங்க, விஜய் ஏன் சார் வரல அப்படின்னு கேக்குறாங்க. விஜய் ஏன் வரல, பார்க்கவே வந்துட்டாரு. திருப்பி நான் சொல்றேன், விஜய் வந்தா அந்த இடத்துல திருப்பி கிரௌடு வரதா சார் செய்யும். அங்க வந்து இரங்கல் வந்து அவர் வந்து இரங்கலுக்கு வராரு அப்படின்னு வச்சுக்கா, தன்னுடைய சோகத்தை பகிர்ந்துக்க திருப்பி கூட்டம் வரதான் செய்யும் சார். அங்க 30க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க, அங்க 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. இப்ப விஜய் வந்தாருன்னா இப்படி ஆயிடுச்சுன்னு சில பேர் கோபத்துல வருவாங்க, சில பேர் கவலையில வருவாங்க, சில பேர் ஆதங்கத்துல வருவாங்க. எல்லாம் விஜய் நோக்கி வந்தா அந்த கூட்டத்தையாவது கட்டுப்படுத்த காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குமா? ஒரு உயிரை இழந்த சோகத்துல அவங்க உணவு அருந்திருப்பாங்களான்னு தெரியல. நைட்ல இருந்து அழுது அவங்க மிக சோர்வா இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கூட்டம் சேர்ந்துச்சுன்னா திருப்பி ஒரு அசம்பாவிதம் நடந்தா யார் சார் பொறுப்பேற்பா? விஜய் மருத்துவமனைக்கு வந்தா திருப்பி கிரௌடு வரதான் செய்யும். திருப்பி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க? 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கு. அந்த சூழ்நிலையில திமுகவை சேர்ந்த அனைத்து யூடியூபர்ஸும் இது ஒரு அரசியல் ஆக்குறீங்க. அங்க வந்து மக்கள் இறந்திருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கான ஆறுதலை கூற வேண்டிய நேரம். அவங்களுக்கு ஒரு ஆறுதலோ இரங்கலோ சொல்லாம முதல்ல விமர்சனமா முக்கியம் இல்ல? விஜய் எங்க போயிட போறாரு? இன்னும் 4 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு உங்க விமர்சனத்தை வச்சா என்ன? இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது. இதுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முழுக்க பொறுப்பேற்க வேண்டும். ஒரு 40 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போனாங்க, அதுக்கு வந்து அவர் போகல. ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு, அதுக்கு ஒண்ணு போகல.
25வது லாக்அப் டெத், அஜித்குமாரோட லாக்அப் டெத், அதுக்கு போகல. இந்திய விமானப்படை ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல 7க்கும் மேற்பட்டோர் 7 பேர் மேல இறந்திருக்காங்க. அதை பத்தி ஒரு 2 நாள் மேல பேசல. அந்த நியூஸ் போனதுக்கு அப்புறம் அவர் எதுவுமே அதை பத்தி ஒரு வார்த்தை கூட அதற்கு கூட முதலமைச்சர் போல தாவேகா பரப்புரையில மூச்சு திணறல் ஏற்பட்டு கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்கு நைட் ஆன் நைட்டா வர்றாங்க, இரங்கல் தெரிவிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இவங்களோட அரசியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு புரியணும். விஜயோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்க கோடிக்கணக்கான இளைஞர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள். விஜயோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோடிக்கணக்கான இளைஞர்களையோ, தொண்டர்களையோ, ரசிகர்களையோ கட்டுப்படுத்துவது கடினம் சார். அது விஜய்க்குன்னு இல்லை சார். எடப்பாடி அவர்களுக்கா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களுக்கா இருக்கட்டும், உதயநிதி அவர்களுக்கா இருக்கட்டும், இல்ல மோடி அவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி சார், இவ்வளவு பெரிய ஹியூஜ் கிரௌட கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அது வந்து அரசாங்கமோ காவல்துறையோ ஒத்துழைப்பு தாவேகாவோ மூவரும் சேர்ந்துதான் அங்க வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது அவங்களுடைய எல்லாருடைய கடமை. அரசாங்கத்துடைய, காவல்துறையுடைய, தாவேகாவுடைய கடமை. இந்த 3 பேரும் கை கோர்த்து ஒன்றா செயல்பட்டால் மட்டுமே இந்த மாதிரி அசம்பாவிதங்களை தடுக்க முடியும். ஆனா அரசாங்கத்தை விமர்சிக்கதான், அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து விஜய் மீது வந்து வன்மத்தோட செயல்படுறதும், காவல்துறை அவங்க வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு விஜய்க்கு வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்காததும், விஜய் வந்து அவரால் மட்டும் தனிப்பட்ட முறையில எப்படி அவ்வளவு பெரிய கிரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து காக்க வேண்டிய ஒரு பாதுகாத்திருக்க வேண்டிய மக்களை தவற விட்டுட்டாங்க. ஆனா அந்த முழு பொறுப்பையும் கொண்டு போய் விஜய் மேல போட முயற்சிக்கிறாங்க. பொறுப்பையும் வந்து விஜய் மேல போட்டுருக்காங்க. அப்போ முதலமைச்சர் அவருக்கு என்ன பொறுப்பு? அதாவது கர்ணனுடைய தேர் மண்ணுல புதைஞ்சதுக்கு அப்புறம், அவருடைய கற்ற வித்தைகள் மறந்த பிறகு, அவருடைய சாரதி அவரை விட்டு ஓடின பிறகு, அர்ஜுனன் வந்து சக்கரத்தை எடுக்க முயற்சிக்கும் கர்ணன் மீது அம்பு விட்ட மாதிரி தாவேகா தன்னுடைய தொண்டர்களை இழந்திருக்குது. விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களையும் ஆதரவாளரையும் இறந்த நேரத்துல தாவேகா ஒத்துமொத்த தாவேகாவும் உடஞ்சி போயிருக்க தருணத்துல விஜய் வந்து மீள முடியாத துயரத்துல மூழ்கி இருக்கும்போது 40 பேரோட உயிர் வந்து அநியாயமா போன நேரத்துல இதுதான் கிடைச்சதுரா வாய்ப்பு அவனை வீழ்த்துறதுக்குன்ட்டு விமர்சிக்கிற எல்லாருக்கும் பல பேர் வந்து அவரை விமர்சிக்கிறாங்க. இதுதான் கிடைச்சதுரா வாய்ப்புன்னு சொல்லி சிலருடைய செயல்பாடுகள், விமர்சனங்கள் இருக்குது. மீள முடியாத துயரத்திலும் தாவேகா கட்சியும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களும், உயிரை பறிகொடுத்த குடும்பத்தாரும் இருக்கிறார்கள். என்ன ஆறுதல் சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்களுக்கு ஈடாகாது. அவங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. முழுக்க தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நாள் வந்து தாவேகாவினர் ஒட்டுமொத்த பேருக்குமே, தமிழ்நாடு மக்களுக்குமே ஒரு கருப்பு நாளாக வந்து இருக்கும். கண்டிப்பா இருக்கும். தாவேகாவோட வரலாற்றுல இது ஒரு கருப்பு தினமாக தான் இருக்கும். அழியா சோடா இது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தன்னுடைய உறவை இழந்த அனைத்து குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.